சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க. குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் தெப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். சாந்தம்மா, விநாயகர் பாடல் பாடுங்க. அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது, வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் அடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினன் பயில் வலி வலம் முறையிலே. திருச்சிற்றம்பலம். ஐயா திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளையும் வணங்கிறேங்கம்மா. சிவாய நம. சாந்தி அம்மா, சாந்தி அம்மா நாலொரு துதி பாடுங்கம்மா. சாந்தி அடியன் சாந்தி வரராஜன் அடியனை கூப்பிட்டீங்கம்மா? ஆமாங்கம்மா, பாடுங்க. நன்றி நன்றிம்மா. அடியார் பெருமக்கள் அனைவரையும் திருவடிகளையும் மனமை மொழிகளால் வணங்கிக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை அளித்த அம்மையாருக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். சிற்றம்பலம். நால்வர் துதி. வெப்பொழித்த புகழியர்கோ களப்போ அணைந்த பிரான் போற்றி வன் தொண்ட நன்றிங்க சிவா. நன்றிங்க சிவா. அதாவது நம்ம இது யூடியூப்ல பதிவிடுறதுனால என்ன பண்ணணும், கிட்ட வச்சு பாடுங்க. அப்பதான் கிளீனா தெளிவா தெரியும். ஒரு வார்த்தை விழுது, ஒரு வார்த்தை விழு. அடுத்த முறை நீங்க பாடக்குள்ள கொஞ்சம் கிட்ட வச்சு பாடுனீங்கன்னா தெளிவா கேட்கும். நன்றிங்கம்மா. ஐயா ஆரம்பிக்கலாங்க ஐயா. ஆரம்பிங்க ஐயா. சிவாய நம்ம வாருங்கள் ஐயா. சிவாய நமம்மா. திருவடி வணக்கம்மா. அனைத்து அடிகளுக்கும் திருவடி வணக்கம். உலகலாம் என்று ஓதக்கடியமும் நிலவுலாவிய நீர்மொழி வேணியன் அழகிய சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வழங்குவோமே. அம்மையார் உள்ளிட்ட அடியார் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்று திருச்சாளல். இந்த திருச்சாளல் என்பது திருவாசகத்தில் 12வது பதிகம். திருவாசகத்தில் 12வது பதிகம். திருவாசகத்தில் மொத்தம் 51 பதிகங்கள் உண்டு. திருச்சாளல் என்றால் என்ற பதிகத்தை மாணிக்கவாசக சுவாமிகள் தில்ல திருக்கோவில் பாடி அருளினார். இந்த பதிகத்தில் மொத்தம் 20 பாடல்கள் உண்டு. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தான் பார்க்க போகிறோம். பாதியை பார்ப்போம், மீதி பாதியை அடுத்த மாதம் பார்ப்போம். 20 பாடல்கள் ஒரு நாளில் பார்க்க முடியாது. சாளல் என்பது மகளிரின் ஒரு விளையாட்டு, இருவர் ஆடும் விளையாட்டு. ஒரு பெண் விளையாடும் போதே வினா எழுப்புவாள், மறுபெண் அந்த விடாவுக்கு விடை கூறுவாள். ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் வரும் சாளலோ என்ற சொல் அறிவாயடி என பொருள்படும்.
சிவாய நமங்கய்யா, சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடி வணக்கம். சிவாய நம. ஸ்டாண்டு கீழே விழுந்துருச்சு. பொறுமையா செய்யுங்க, ஒன்றும் அவசரம் இல்லைங்க, நிதானமா செய்யுங்க. ஸ்டாண்டு கீழே விழுந்துருச்சு, என்ன தெரியல. சரிங்க, வாங்க, பொறுமையா வாங்கய்யா. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். ஐயா திருவடி வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். ஸ்டாண்டு கீழே விழுந்துச்சு. இறுதியில் ஒரு வார்த்தை சாடலோ என்றால் அறிவாய் அடி என்ற அர்த்தம். சிவபெருமானின் தன்மையை புரிந்து கொள்ளவே ஒரு பெண் வினா எழுப்புவாள், மற்றொரு பெண் அதற்கு பதில் சொல்வாள், இன்னொரு பெண் விடையளிப்பாள். இந்த பாடல்கள் 20ஐயும் மாணிக்கவாசக சுவாமிகள் அவரே யாத்துள்ளார். இந்த பாடல்களின் வழியே சிவனாரின் உண்மைத்தன்மையை நாம் அனைவரும் அறிந்து கொள்வதற்கு இந்த பாடல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பாடல் 1. பூசுவதும் வெந்நீர், பூண்பதும் பொங்கரவம், பேசுவதும் திருவாயால், மறைபோலும் காணையடி. என்ன கேட்குறா, அவர் பூசுறது வெந்நீர், திருநீரை பூசுகிறார். பூணுவது பொங்கரவம், கழுத்துல பெரிய பாம்பு இருக்கு. பேசுவது திருவாயால், மறைபோலும், வாயால் மறைதான் சொல்றாரு, ஆனா கழுத்துல பாம்பு வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேலியா கேட்குறா. அதுக்கு அந்த பெண் சொல்றா, பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டு என்னை ஈசனவன் எவ்வுயிருக்கும் இயல்பானான் சால்வம். அவர் என்ன பூசினா என்ன, என்ன பூண்டிருந்தால் என்ன, என்ன பேசினா என்ன, எவ்வுயிருக்கும் அவர் தான் சால்பாக இருக்கிறார், எவ்வுயிருக்கும் அவர் தான் இயல்பாக இருக்கிறார். அதாவது எவ்வுயிரையும் அவர் தான் நடத்துகிறார் என்றுதான் சொல்கிறார். இந்த இயல்பாக இருக்கிறார் என்றால் நடத்துகிறார் என்றுதான் பொருள். இந்த நடத்துகிறார் என்ற பொருள் வரும்பொழுது உலகத்தின் உலகத்தின் இயற்கையே இயக்கி கொண்டிருக்கிறார். இயற்கை என்று தனியாக இல்லை, இறைவன் தான் இயற்கையாக இருக்கிறார். அவர் தான் இந்த இறைவனை இயக்கி கொண்டிருக்கிறார். பூசுவது வெந்நீர் திருநீர், அணிவது சீரும் பாம்பு, ஆனால் அவர் பேசுவது வேதங்கள். இது என்னடி கேட்கிறார். அதுக்கு அவர் என்ன அணிந்தால் என்ன, அவர் என்ன பூசினால் என்ன, என்ன பேசினால் என்ன, சிவபெருமான் எல்லா உயிர்களுக்கும் இயக்குகிறார், எல்லா உயிரையும் அவர் இயக்குகிறார். இந்த கழுத்துல ஒரு பாம்பு வச்சுக்கிறார் அவர் சிவபெருமான். அந்த பாம்பு என்ன பாம்புன்னா, அதுதான் வாசுகி என்னும் நாகப்பாம்பு. வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல் கரைந்த திருமால் என்று வைணவத்தில் பாடல் வரும். அந்த வடவரை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி அவர்கள் பார்க்கடலை கடந்த போது அந்த துன்பம் தாங்க முடியாமல் மீண்டும் ஒரு முறை என்னை இந்த மாதிரி அவஸ்தையில் போடக்கூடாதுன்னு அந்த நாகப்பாம்பு என்ன ஓடி வந்து சிவபெருமான் சரணடைஞ்சு, சிவபெருமான் காருண்ய மூர்த்தி ஆச்சு, இந்த பாம்பை எடுத்து பயப்படாதே, இனிமேல் உன்னை யாரும்
பார்க்கடலில் கொண்டு போய் நானாக பூட்டி பார்க்கடலை கடைய மாட்டார்கள், என் கழுத்திலேயே இரு என்று கழுத்தில் வைத்துக் கொண்டார். அடைக்கலம் கொடுத்தார். சீரும் பாம்பை நாகம். அப்படி சிவபெருமானின் கழுத்தில் அந்த நாகம் இருந்ததால் அந்த நாகம் ரத்தினத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நாகமாக உருவாகியது. அதாவது வயது முதிர்ந்த நாகப்பாம்புகளில் வைரத்தை வெளியே தள்ளும், வாய் வழியை தள்ளும் என்பது ஐதீகம். அதே மாதிரி அந்த நாகப்பாம்புக்கும் ரத்தினத்தை உற்பத்தி செய்யும் திறன் வந்தது. அதை போன்ற நானிலத்தில் பூமியில் வாழ்ந்த அத்தனை நாகப்பாம்புகளுக்கும் இறைவனர்களால் ரத்தினத்தை உற்பத்தி செய்து உமிழக்கூடிய ஒரு வரம் கிடைத்தது. அதனால் எல்லா நாகப்பாம்புகளையும் வைரம் உற்பத்தியாக செய்து உமிழப்பட்டு மனிதர்களுக்கு கிடைத்தது. அந்த ரத்தினத்திற்கு பேர் தான் நாகரத்தினம். இந்த நாகரத்தினம் சிவபெருமானின் பாம்பு உற்பத்தி செய்து கொடுத்தது. சிவபெருமானின் கழுத்திற்கும் பாம்பு உற்பத்தி செய்து கொடுத்தது நாகரத்தினம் என்பதால் இந்த நாகரத்தினம் என்ற பெயரை பூமியில் உள்ள மக்கள் பலர், ஆண்களும் பெண்களும் நாகரத்தினம் என்று பெயரை வைத்துக் கொண்டார்கள். சுருங்க சொல்ல போனால் எனது மாமியாரின் பெயர் நாகரத்தினம், எனது மகளின் பெயர் நாகரத்தினம், எனது சம்பந்தி அம்மாவின் பெயர் நாகரத்தினம், நான் பணி ஓய்வு போது என்னை ஓய்விலிருந்து விடுவிக்க வந்த அதிகாரியின் பெயர் நாகரத்தினம். இன்னும் நாகரத்தினம் நாகரத்தினம் என்று ஆண்கள் நிறைய பேருக்கு பெயர் இருக்கு, பெண்களுக்கும் பெயர் இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் அவர் மாணிக்கவாசகர் சொன்னாரே, பூசுவதும் வெந்நீர் பூணுவதும் பொங்கரவாம். இந்த பொங்கரவாம், இந்த நாகப்பாம்பு, சீரும்பாம்பு, இந்த பாம்பின் வழியாக வந்த ரத்தினம் தான் இவ்வளவுக்கும் காரணம். ஆக இந்த ஒரு சொல் எவ்வளவு தூரத்துக்கு போய் விளக்கமாக நமக்கு புரிகிறது பாருங்கள். இரண்டாவது பாடல், என்னப்பன் என்பிரான் எல்லாருக்கும் தான் ஈசன், சுண்ணம்பை கோவணமாய் கொள்வது என்னேடி. என்ன கேட்கறா, எல்லாருக்கும் ஈசன், எல்லாத்துக்கும் அப்பன் எல்லாம் சொல்றாரா, அவர் ஏன் கோவணத்தை கட்டிக்கிறாரு? என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தானீசன், சுண்ணம்பை கோவணமும் கொள்ளுவது ஏனடி. பதில் சொல்றா, மண்ணுகளை துண்ணுபை மறைநான்கே வான்சரடாய் தன்னையே கோவணமாய் சாட்டினான் கான். மண்ணுகடை துண்ணுபை மறைநான்கு வான்சடராய் தன்னையே கோவணமாய் சாட்டினான் சாளலோ. துண்ணம் அப்படின்னா தைத்த, மண்ணுன்னா நிலை பெற்ற, வான்சரடுன்னா அரங்கான் கயிறு. என்ன சொல்றா, என் தந்தை என் தலைவன் எல்லோருக்கும் தான் ஈசன், தைத்த துணியை கோவணமாக கட்டுவது என்ன வேடிக்கைன்னு கேட்கிறார். எல்லாருக்கும் தகப்பனா இருக்கிறார், தந்தையா இருக்கிறார், எல்லாருக்கும் ஈசனாக இருக்கிறார். இவ்வளவு பெரிய ஆளு ஏன் கோவணத்தை போய் கட்டுறாரு கேட்கிறார். கட்டுவது ஏனடி. நாம் நினைப்பது போல், பதில் சொல்றா, நாம் நினைப்பது போல் அது தைக்கப்பட்ட துணி அல்ல, உயர்ந்த சரடான அரங்கான் கயிறு. இந்த அரங்கான் கயிறை 4 வேதங்களையும், அந்த அரங்கான் கயிறோடு 4 வேதங்களையும் ஆடையாய் கொண்டுள்ளார் என்பதை அறிவாயது. அது சரடு, அது வான் சரடு. அந்த 4 வேதங்கள் தான் அவருக்கு துணையாக இருக்கு, கோவணமா இருக்கு. அதனால அவர் அந்த துணியை கோவணம் போட்டு 4 வேதங்களையும் கோவணம் வச்சிருக்காரு. பாடல் எண் 3, கோயில் சுடுகாடு கொள் புலித்தோல் ஆடை நல்லாடை, தாயும் விழி தந்தையும் விழி தான் தனியன் காணேடி. அவருக்கு கோயில் சுடுகாடு இருக்காரு, புலித்தோல் ஆடைகள் அணிஞ்சிருக்காரு. சரியான ஆடை இல்லை, புலித்தோல் ஆடை அணிஞ்சிருக்காரு. தாயும் வழி தந்தையும் வழி ரெண்டும் கிடையாது, அவருக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது. தனியன் காணையாண்டி, அவர் தான் தனியன் காணையாண்டி, அவர் தான் தனியனா இருக்கிறாரு, தாயும் இல்லை தந்தையும் இல்லை, தனியா இருக்காரு. ஆனா புலித்தோல ஆடையா வச்சிருக்கிறாரு. கோயில் அவர் இருக்கிற இடம் சுடுகாடு, அவருக்கு இருக்கிற கோயில் சுடுகாடு. அது ஏன் கேட்கிறார். தாயும் வழி தந்தையும் வழி
தான் தனியன் ஆயினும் காயில் உலகனைத்தும் கற்படுதான் காலங்களோ. ஆமாம் ஆமாம், அவருக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது, தனியால் தான். ஆனால் அவர் காயன், அவர் கோபப்பட்டால் உலகத்தில் 17 17 14 உலகங்களும் பொடிப்பொடியாக நொறுங்கிவிடும். அந்த சக்தி உள்ளவர் அப்படின்னு சொல்றான். அப்ப இவர் சினந்தால், சிவபெருமான் சினந்தால் எல்லா உலகங்களும் தீப்பற்றி எரியும், பொடிப்பொடியாக உடைந்துவிடும். அவருக்கு இருப்பிடமான கோயில் சுடுகாடுதான், கொடிய தூக்கோல் ஆடைதான். தாய் இல்லை தந்தை இல்லை, தனியன் இருப்பது ஏனடின்னு கேட்டால அதுக்கு சொல்றார், தாயும் இல்லை தனியனும் இல்லை, தனிப்பட்ட ஆள்தான். ஆனால் அவர் சிறந்திருந்தால் உலக மக்களில், உலகத்தில் உள்ள மக்களும் பொருள்களும் எல்லா மண்டபங்களும் பொடிப்பொடியாக நொறுங்கி போய்விடும். அவர் பிறவாயாக்க பெரியவன். விளக்கம் என்னன்னா, அவர் பிறவாயாக்க பெரியவன். அவருக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, பிறவாயாக்க பெரியவன். இந்த பிறவாயாக்க பெரியவன் சிலப்பதிகாரத்தில் அவருடைய வார்த்தை. பிறவாயாக்க பெரியவன், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அருவமாய் உருவமாய் அருவுருவமாய், அருவமாய் உருவமாய் அருவுருவமாய், அண்ட பெருவெளியாய் ஒளிப்பிழம்பாய் பேரொளிப்பிழம்பாய் வணங்கப்படுவோம். அவர் எப்படி வணங்குறோம்? அருவமாக வணங்குறோம், உருவமாக வணங்குறோம், அருவுருவமாக வணங்குறோம். அருவம்னா வெற்றிடம், உருவம்னா நடராஜ திருமணி, அருவுருவம்னா சிவலிங்கம். இந்த 3 விதத்துல வணங்குறோம். நமக்கு இந்த வணங்கப்படுகிறார். அந்த காலத்தில் இந்த இதை நினைச்சு அந்த காலத்துல ஒரு NC வசந்த கோயிலம்னு ஒரு அம்மா இருந்தாங்க, கர்நாடக சங்கீத நம்ம MS சுப்லட்சுமி மாதிரி அவங்க ஒரு பெரிய பாடகி. NC வசந்த கோயிலம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மலையாளிகள்லாம் தெரியும். அவங்க ஒரு பாடல் உண்டு, ஒரு பாடல் பாடுவாங்க. இந்த கேள்விக்கு தகுந்த பாடல் அது. உமையை பெற்ற தாய் தந்தையார் இருந்தால் உமக்கு இருந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா. உமையை பெற்ற தாய் தந்தை இருந்தால் உமக்கு இந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா. ஐயோ, என்னடா ஸ்டாண்டர்ட் வந்துக்கிட்டே இருக்கும். பெற்ற தாய் தந்தை இருந்தால் உனக்கு அந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா. கல்லால் ஒருவன் அடிக்க, சொல்லால் ஒருவன் அடிக்க, கால் செருப்பால் ஒருவன் மீட்க, பித்தா பேயா என்று ஒருவன் கத்த, காண்டீவ வில்லால் ஒருவன் அடிக்க, பீசி மதுரை மாறன் பிரம்பால் அடிக்க, கை கோடாலியார் ஒருவன் எட்ட, பெற்ற தாய் தந்தை இருந்தால் உனக்கு இந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா. சொல்லால் அடித்தவன் சிவபெருமானை சொல்லால் அடித்தவன் நக்கீரன். அவர் புலவராக வரும்போது சங்கை கீறு கீறு என்று அறுக்கும் கீரனும் செம்பாட்டை குற்றம் சொல்ல திருப்பி அடிப்பாங்க நக்கீரன். சங்கற்பது எங்கள் குலம், சங்கற்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம், சங்கை அறிந்துண்டு உண்பமை தவிர அரணே உண்போர் இறந்துண்டு உண்ப மாட்டோம் என்று சொல்லால் அடிப்பான். கல்லால் அடித்தவரும் சாக்கிய நாயனார். பித்தா பேயா என்று சொன்னது சுந்தரர். கால் செருப்பால் மீட்டவன் கண்ணப்ப வேடர். வீசி மதுரை மாறன் பெரும்பால் அடிக்க. இவர் பிட்டுக்கு மண் சுமந்து வந்த காலத்துல இவர் பெரும்பால் அடித்தவன் மதுரை பாண்டியன். அடிக்க கை கோடாலியால் ஒருவன்
இந்த கைக்கோடாலியால் ஒருவர் வெட்ட அவங்க வந்து ரொம்ப பேருக்கு புரியாது. கைக்கோடாலியால் ஒருவர் வெட்ட திருநெல்வேலி சுயசரிதம் இருக்கிறது ஸ்தல புராணம். திருநெல்வேலி ஸ்தல புராணத்திலே இந்த கதை இருக்கிறது. கைக்கோடாலியால் ஒரு வெட்ட எப்படின்னா, ராமகோன் என்ற ஒரு இளையர் அரண்மனைக்கு பால் கொண்டு போவார். பால் கொண்டு போகும்போது வெட்டப்பட்ட மூங்கில்களுடைய கணுக்கள் நிறையா இருக்கும். அதெல்லாம் தாண்டி போகும்போது ஒரு மூங்கில் கணு வந்து இவர் காலை இடறி விட்டு பாலை கொட்டிடும். இது ஒரு நாள் இல்லை, பல நாள் தொடர்ந்து சில நாட்கள் நடந்தது. ஒரு கோபம் இருந்துச்சு இந்த ராமகோன்கிற இடையருக்கு. போனார், பால் கறந்து கொண்டு போய் அரண்மனைக்கு கொடுக்குறாரு. அவர் என்ன செஞ்சாரு, கைக்கோடாரி, பெரிய கோடாரி இல்லை, கை வச்சு சின்ன கோடாரி, இந்த சின்ன கோடாரியை எடுத்து அந்த மூங்கில் வெட்டப்பட்டு மூங்கில் துண்டு இருக்கு இல்லையா, கடைசி துண்டு, அதை வெட்டிடுறாரு. சூப்பராக வெட்டினா அதுல இருந்து ரத்தமா வருது. ரத்தமா வந்தோம்னா ஓடி போய் மன்னத்தை சொல்றாரு, இந்த மாதிரி மூங்கில் கனவை வெட்டினது ரத்தம் வருது. எல்லாரும் வந்து பார்க்கும்போது தான் அசிரியரியாக்களுக்கு தான் இங்கே சிவபெருமான் எழுந்தருகிறார். அப்படித்தான் அந்த மூங்கில் இருந்து சிவபெருமான் எழுந்தருளி சுயம்புவ வெளிவந்தார் என்று திருநெல்வேலி தலபுராணத்தில் இருக்கிறது. அது தனிப்பாடல் திரட்டிலையும் குறிக்கப்படுகிறது. அப்படி பல விதமாக சிரமப்பட்டவர் பெருமான் சிவபெருமான். அதுதான் சொல்றார், பெற்ற தாய் தந்தை இருந்தால் உனக்கு சார்ந்ததான். கைக்கோடாலியால் திருநெல்வேலி துளித்து. பாடல் எண் 4 வந்து அயனை அனங்கனை பயணங்கள் மாயா வடுசெய்தான் காணடி. அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா வடுசெய்தான் காணேடி. கேள்வி. நயனங்கள் மூன்றுடைய நாயகனே கண்டித்தாள் சயமன்றோ தலைவர் வானவருக்கு தாழ்குழலோ தாழ்குழலான கூந்தல் நிறையா முழங்கால் வரைக்கும் இருக்கிறவளுக்கு இந்த மாதிரி பெண், அதாவது கூந்தல் முழங்கால் அளவுக்கு இருந்தால் அந்த பெண் அழகான பெண் இருக்கும். தாழ்குழலால் அப்படின்னு சொல்றாரு. அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா வடுசெய்தான் காணடி. நயனங்கள் மூன்றுடைய நாயகனே. நயனங்கள் மூன்றுடைய நாயகன்னா முக்கண்ணன் வேந்தன் சிவபெருமான். நயனங்கள் மூன்றுடைய நாயகனே கண்டித்தாள் சான்றோருக்கு வானவருக்கு சயமன்றோ ஜெயங்கிறது சயமன் போட்டுகள் சயமன்றோ வானவருக்கு தாழ்வுள்ள தாழ்வு. அதாவது குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டு போட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சிவபெருமானே கண்டித்தாள். அது அவர்களுக்கு வெற்றி தான், வேற யாரும் தண்டிக்கலையே. எல்லாம் கடந்த பரம்பொருள் அவர் தானே தண்டிக்கிறாரு. அதனால அது சிறப்பு தான், அவங்களுக்கு சிறப்பு தான், அவங்களுக்கு மதிப்பு தான் என்று சொல்கிறார். இவ்வளவு பொறுமையா அந்த பொண்ணு கேட்கிற கேள்விக்கெல்லாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு வர்றதா பாடிக்கிட்டே வர்றாரு. இந்த பாடிக்கிட்டே வர்ற ஒவ்வொன்றையும் புராண செய்திகளையும் சேர்த்து நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. இந்த பாடிக்கிட்டே வர்றதுல புராண செய்திகளும் சில சமயம் சிந்திக்க வேண்டியிருக்கு. புராண செய்திகள் வரும்போது பார்ப்போம். அதுல அயன் என்ற பிரம்மனை நடுவில் ஒரு போன் கால் வருது. அயன் என்ற பிரமனை, அனங்கன் என்ற மன்மதனை, அந்தகன் என்ற யமனை, சந்திரனை சிவனார் கடுமையாய் கண்டித்தது காரணம் என்னடி? நீண்ட கூந்தலுடைய பொண்ணே தாழ்குழலால் சொன்னோம்ல, அதுக்காக சொல்றாரு. நீண்ட கூந்தலுடைய பெண்ணே முக்கன் வேந்தன் சிவபெருமான் அவர்களை தண்டித்தால் அது அவர்களுக்கு வெற்றிகரமான
வாழ்த்தாத்தான் புகழைத்தான வெற்றிகரமான புகழைத்தான தரும். சிவனாருக்கு அதோ முகம் உள்ளிட்ட 5 முகங்கள் உண்டு. சிவனாருக்கு அதோ முகம் சேர்த்து மொத்தம் 5 முகம் உண்டு. ஆனால் திருமாலின் இந்தியில் பிறந்த பிரமனும் 5 முகங்களுடன் ஆணவமாய் வளம் வந்தான். அவனுக்கும் 5 முகம். அது ஒரு ஆணவம் அவருக்கு. ஆஹா, சிவபெருமானுக்கு 5 முகம், எனக்கு 5 முகம், நான் பெரிய ஆளா, சிவபெருமான் பெரிய ஆளா அப்படின்னு ஆணவமாய் வளம் வந்தான். எனவே சிவபெருமான் என்ன செய்தார்? அந்த பிரமனின் 5 தலைகளிலே ஒரு தலையை கிள்ளி எரிந்து விட்டார். எனவே அவன் 4 ஆனான். 5 ஆனான். நீண்ட காலத்தில் இருந்து நீண்ட தவத்தில் இருந்த சிவபெருமானை மலரம்பு எய்து பிரம்மனின் சொற்படி சென்று மலரம்பு எய்து அவரது தவத்தை கலைத்தான் மன்மதன். எனவே சிவனார் நெற்றுக்கண்ணை திறந்து மன்மதனை எய்த்தார். பாருங்க, கல்லால் அடித்தவனை அவர் ஒன்றும் சொல்லலை, செருப்பால் மேய்ச்சவனை ஒன்றும் சொல்லலை, கொடாளியாவற்ற ஒன்றும் சொல்லலை, பித்தா பிறைசூடிய என்று சொன்னவன ஒன்றும் சொல்லலை. ஏன்னா அதில் பக்தி இருந்தது. ஆனால் மன்மதன் வானத்தை விட்டு சிவபெருமான் தவத்தை கலைத்ததில் பக்தி இல்லை. எனவே சிவபெருமான் 3வது கண்ணை திறந்து அவனை எரித்து விட்டார். மார்க்கண்டேயன் உயிரை அழிக்க எவன் பாசக்கயிறோடு வந்தான். இந்த பாசக்கயிறு சிவலிங்கத்தின் மீதும் இருந்தது. எனவே சிவனார் சிவலிங்கத்திலிருந்து எழுந்து காலனை காலால் உதைத்து வீழ்த்தினார். சந்திரன் தக்கனின் யாகத்தில் கலந்து கொண்டான். தக்கன் சிவபெருமானை அழைக்காமல் யாகம் செய்தான். சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டிய ஆவிர்வாவத்தை கொடுக்காமல் யாகம் செய்தான். ஒரு காலத்தில் தக்கன் மகளாக வளர்ந்தவர் தான் பார்வதி. அந்த மாமனார் என்று கூட மரியாதை இல்லாமல் அழைக்காமல் யாகம் செய்தான். அப்படி தக்கன் யாகத்தில் சந்திரன் கலந்து கொண்டான். சிவனார் அனுப்பிய வீரபத்திர தேவர் சந்திரனை காலால் தேய்த்தார். அதுக்கு என்ன தண்டனைன்னா, சந்திரன் போய் கலந்துக்கிட்டதுனால சிவபெருமான் சொல்லி வீரபத்திரனை பார்த்து அவனை போய் என்னென்னு பார்த்து வாங்க. வீரபத்திரன் போய் அவனை காலால் போட்டு எட்டி உதைத்தார். அதுதான் அந்த பாடல் சொல்லுது. பாடல் எண் 5. தக்கனையும் எச்சனையும் தலையெடுத்த தேவர்களையும் தொக்கனவர் வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் ஏனடி. தொக்கனவர் வந்தவர் தம்மை தொலைத்தது அருளில் கொடுத்தான். எச்சனுக்கு மிகைத்தலை நேற்று அருளினார் தான் காணாளர். தக்கனையும் எச்சனையும் தலையெடுத்து உடனிருந்த தேவர்கள் கூட்டத்தை அழித்து ஏன் செய்தார்? தக்கனையும் எச்சனையும் தலையை அறுத்து உடனிருந்த தேவர்கள் கூட்டத்தையும் அழித்து ஏன் செய்தார்? சிவனை அழைக்காமல் வேள்வி செய்தார். தக்கனையும் வேள்வி தலைவனாகிய எச்சனையும் தலையெடுத்தாலும் அவர்களுக்கு ஆட்டுத்தலையும் மான்தலையும் கொடுத்து மற்ற தேவர்களை மன்னித்து அருளினார் சிவபெருமான். சரியா? அந்த கேள்வி பதில் சரியாகும். பாடல் எண் 6. அலராவனும் மாலவனும் அறியாமே அழலுருவாய் நிலமுதற் கீழ் அண்டமுற நின்றதுதான் என்னேடி. அலராவனும் மாலவனும் அறியாமே அழல் உருவாய் நிலம் முதற் கீழ் அண்டமுற நின்றதுதான் என்னேடி. நான் என்ன சொல்றேன்னா, திருமாலும் பிரமனும் பார்க்க முடியாத அளவுக்கு வானத்துக்கும் பூமிக்குமா நெருப்பு பிண்டமாய் எழுந்து நின்றார். அது ஏன்னு கேட்டார். நிலமுதல் அண்டமுற நின்றிலையே, நிலம் முதற் கீழ் அண்டமுற நின்றிலையே, இருவரும் தம் சலமுகத்தால் அலங்காரம் தவிரா காணாலேலோ. அப்படி நிற்கிறேன்னா இந்த 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்துச்சு. அவன் கோவப்பட்டு பெரிய பிரளயம் வந்திருக்கும். அது தடுப்பதற்காகவே
இவர் பூமிக்கும் பாதாளத்துக்கும் ஒரு நெருப்பாய் எழுந்து நின்றார். நான்முகனும் திருமாலும் அறிய முடியாமல் பெரும் நெருப்பாய் நிலத்தின் கீழ் பாதாளம் வரை மேலே உயர் வானம் வரை எழுந்து நின்றது என்னடி. அவ்வாறு ஈசன் பாதாளம் முதல் உயர் வானம் வரை நெருப்பாய் எழுந்து நின்றதால் நான்முகனும் திருமாலும் கோபத்தில் வந்த அகங்காரத்தை கைவிட்டனர் அறிவாயர். அவங்க ரெண்டு பேரும் கோபம் வந்துச்சு, அகங்காரம் வந்துச்சு. யார் பெரியவன், அது தகராறு. அந்த தகராறு தீர்க்கிறதுக்கு தான் இவர் நெருப்பாக எழுந்தார். அவ்வாறு ஈசன் பாதாளம் முதல் உயர் வானம் வரை நெருப்பாய் எழுந்து நின்றதால் நான்முகனும் திருமாலும் கோபத்தால் இருந்த அகங்காரத்தை கைவிட்டனர் அறிவாயரே. இதில் கூறப்படும் புராண செய்தி என்னவென்றால், ஒரு காலத்தில் நான்முகனும் திருமாலும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று சினத்துடன் வாதிட்டனர். அது பெரிய சர்ச்சையாச்சு. சரியா பார்க்க போனால் அப்பனுக்கும் மகனுக்கும் தகராறு. திருமால் உந்தியில் ஒரு பிரம்மன், திருமால் தகப்பன், பிரம்மன் மகன். ஆனால் அப்பனுக்கும் மகனுக்கும் தகராறு வந்தது. இன்றைக்கும் பூலோகத்தில் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்பனும் மகனும் எதிர்த்து நிற்கிறாங்க. அது மாதிரி அன்னைக்கே வந்துருச்சு. அது கண்ட ஈசன் தானே பெரும் நெருப்பாய் பாதாளம் வரையிலும் விண்ணுலகம் வரையிலும் எழுந்து நின்று தன் அடிமுடியை காணும்படி அவருக்கு ஆணையிட்டார். திருமால் பண்டி முழுவதுமாய் பூமியை குறைத்து கொண்டு பாதாளம் நோக்கி சென்றார். நான்முகன் அன்னப்பறவையாக எடுத்து வான் நோக்கி சென்றார். இருவராலும் நெருப்பாய் எழுந்த நின்ற சிவனின் அடியையும் முடியையும் காண முடியவில்லை. எனவே அவர்கள் இருவரை விட ஈசன் தான் பெரியவர், மிகப்பெரியவர் என்று தீர்மானமாயிற்று. ஈசன் நெருப்பாய் எழுந்து நின்ற இடம் இன்றைய திருவண்ணாமலை என்று சொல்லப்படுகிறது. ஈசன் நெருப்பாய் எழுந்து நின்ற இடம் இன்றைய திருவண்ணாமலை என்று சொல்லப்படுகிறது. பாடல் எண் 7. மலைமகளை ஒரு பாகம் வைத்தாலும் மற்றொருத்தி சடமுகத்தால் அவன் சடையில் பாய்வது என்னடி. மலைமகளை ஒரு பாகத்தில் வைத்திருந்தாலும் மற்றொருத்தி சடமுகத்தால் அவள் சடையில் பாய்வது என்னடி. சடமுகத்தால் அவள் சடையில் பாய்ந்திலேன் தரையெல்லாம் பிளமுகத்தை பாய்ந்து பெருங்கேடாய் போய்விடும். அது என்ன சொல்றான்னா, தன் உடலில் பாதி பார்வதியை வச்சிருக்கிறார், உமையை வச்சிருக்கிறார். ஏற்கனவே ஒரு பெண் தன்னோடு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது கங்கை என்ற பெண்ணை ஏன் தலையில் வைத்து கொண்டார்? அதான் அவர் கேட்கிறார். வைத்தாலுமே மலைமகள்னா மலையரசுடைய மகள் பார்வதி. மலைமகளை ஒரு பாகம் வைத்தாலுமே மற்றொருத்தி சலமுகத்தால்னா கங்கை. சலமுகத்தால் அவர் சடையில் பாயும்போது என்னடி. சலமுகத்தால் அவள் சடையில் பாய்ந்தேன் தரையில் எங்கும் பிளமுகத்தை பாய்ந்து பெருங்கேடாய் போகுது. அந்த சலமுகத்தால் அவர் சடையில் பாயலைன்னா அந்த கங்கையின் பெருவெள்ளம் பூமியை பாதாளத்துக்கு அமைக்கிடுவேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கு என்ன விளக்கம்னா, மலைமகள் பார்வதியை தன் உடலில் ஒரு பாகமாக வைத்திருக்கும் சலமுகத்தால் என்ற கங்கை ஈசனின் சடமொழியில் பாய்ந்தது என்ன என்பது முடியும். சலமுகத்தால் கங்கை ஈசனின் மகுடத்தில் பாயாவத்தில் கங்கை நீர்வெள்ளம் இந்த பூமியை முழுவதையும் பாதாளத்தில் ஆழ்த்திவிடும் அறிவாயிரு அப்படின்னு சொல்றான். இதுக்கு என்ன புராண செய்தின்னா, பகீரதனை தவத்திற்கு அருள் புரிந்து பகீரதன் அவருடைய முன்னோர்கள்லாம் சமாதி இருக்கு, அவங்கெல்லாம் பாவமாக போயிட்டாங்க. கங்கை கங்கை இங்கே பாய்ந்து இந்த சமாதிகள்லாம் மேலே பாய்ஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு பகீரதன் சிவபெருமான் மீது நீண்ட காலம் தவம் செய்தான். அவன் தவத்திற்கு மகிழ்ந்து பகீரதனின் தவத்திற்கு அருள் புரிந்து சிவபெருமான் ஆகாய கங்கை பூமிக்கு வர ஆணையிட்டார். பகீரதனுக்கு தவத்திற்கு மகிழ்ந்து ஆகாய கங்கையை சிவபெருமான் பூமிக்கு வர ஆணையிட்டார். எனவே மிக வேகமாக பெரும் வெள்ளமாக பூமிக்கு வந்த கங்கையை சிவபெருமான் தன் சடாமுடியை தாங்கி தரையில் தவள விட்டார். இல்லையெனில் வந்த வேகத்தில் கங்கை பூமியை பாதாளத்தில் தள்ளிவிடும். கங்கை அவ்வளோ வேகமாக வருது. அதுக்கு ஒரு
தன் சடாமுடியில் தாங்கி சிறிய நதியாக ஓரளவுக்கு நதியாக பூமியை தவழ விட்டார். அப்படி செய்யலைன்னா இந்த வந்த வேகத்தில் கங்கை வந்து பூமியை பாதாளத்தில் அமைச்சிருக்கும். இதில் பாதாளத்தில் அமைஞ்சிருக்கும். இதில் திருவிளையாடல் புராணத்தில் ஒரு செய்தி உண்டு. குண்டோதரனின் நீர்வேட்கையை தீர்ப்பதை முன்னிட்டு, திருவிளையாடல் புராணத்தை சொல்றேன், குண்டோதரனின் நீர்வேட்கையை தீர்ப்பதை முன்னிட்டும் மதுரை மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதை முன்னிட்டும் தடாதகையை வணந்த காலத்திலே மதுரை வந்த சிவனார் தன் சடாமுடியில் உள்ள கங்கையை மதுரை மண்ணில் வைகையாக நெய்ய வர ஆணையிட்டார். அதான் குண்டோதரனுக்கு நீர்வேட்கை அதிகமாயிடுச்சு. சாப்பிட்டு எல்லா சாப்பாட்டையும் அவனே சாப்பிட்டான். இந்த விவரமாக சொல்லணும்னா இதுவே ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகிட்டு. குண்டோதரன் சாப்பிட்டான், நீர்வேட்கை. குண்டோதரனுக்கு தண்ணி கட்டுறான், அவனுக்கு தண்ணி வேணும். மதுரை மக்களுக்கு குடிநீர் வேணும். இவர் கடாதகையை மனம் முடிந்ததற்காக மதுரைக்கு ஏதாவது நல்லது செய்யணும், மதுரை மக்களுக்கு நல்லது செய்யணும்னு கங்கையை, தன் சடாமுடியில் இருந்த கங்கையை மதுரையிலே வைகையாக ஓடி வருவது ஆணையிட்டார். கங்கையை சடாமுடியில் தாங்கியதால் அவருக்கு கங்காதரன் என்று பெயர் வந்தது. கங்காதரன் என்று அவருக்கு சிவனாருக்கு பெயர் எப்படி வந்துச்சுன்னா, கங்கையை சடாமுடியில் தாங்கியதால் கங்காதரன். பாடல் எண் 8. கோலாலமாக குறைகடல்வாய் அன்றெழுந்த ஆளாளம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி. கோலாலமாக குறைகடல்வாய் அன்றெழுந்த ஆளாளம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி. ஆளாளம் உண்டிலேன் அன்று அயன் மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர்தான் சாளலாம். கூக்குரலிடும் அலைகள் மோதும் இருந்த கடலில் இருந்த ஆழகால விடத்தை உண்டார் அவர் சாமர்த்தியம் என்னடி. அவர் அந்த ஆழகால விடத்தை உண்ணாவிட்டால் நான்முகன் திருமால் உள்ளிட்டோர் பெருங்கூட்டமாய் தேவர்களும் மரணிக்காமல் தப்பிக்கவே அவர் அதை செய்தார். அவர் அதை செய்யலைன்னா அவங்கெல்லாம் தப்பிக்க முடியாது. அந்த ஆழகால விஷயத்தால் திருமாலும் மற்ற தேவர்களும் அழிந்து போவார்கள். அதனால் இவர் அதை வாங்கி கட்டத்தில் நிறுத்தி திருநீலகண்டத்தில் பெயராட்டார். படவரை என்ற மலையை அத்தாக்கி வாசிகை என்னும் பாம்பை கயிறாக்கி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடந்த போது இருந்த கொடிய ஆழகால விடத்தை பெருமான் வாய்வழியை உண்டு தன் கழுத்தில் நிறுத்தி நீலகண்டன் என்று பெயர் பெற்றார். ஆளாள விடத்தை பார்க்க எடுத்து வர ஈசனிடம் கொடுத்தவர் ஈசனின் அடிகள் ஈசனின் எதிரொலியான ஆளாள சுந்தரனார் அங்கே இருக்கிறார். அந்த ஆளாள சுந்தரன் தான் இங்கே பூமியில சுந்தரமூர்த்தி நாயனாராக வர்றார். அந்த புராண செய்தியை சொன்னால் அது ஒரு மணி நேரம் ஆகிடும். இந்த பாடலில் சதுரர் என்பதை சதுர்தான் என குறிப்பிடுகிறார். மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகத்தில் வேறு சில இடத்தில் இந்த சதுர் மற்றும் சதுரர் என்ற செய்தியை இப்படி குறிப்பிடுகிறார். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா யார் வல்லோ சதுரர். சதுரர்னா கெட்டிக்காரர். என்ன செய்கிறாரு, மாணிக்கவாசக சுவாமி பாடுறாரு, சிவபெருமானே உனக்கும் எனக்கும் ஒரு வியாபாரம் நடந்துச்சு. அந்த வியாபாரத்தில் நான் ஜெயிச்சுட்டேன். ஏன்னா நீ எல்லையற்ற பரம்பொருள், உன்னை எனக்கு கொடுத்து விட்டாய். எதுக்கும் பயன்படாத நாயனா என்னை இனி எடுத்துக்கொண்டாய். ஆக இந்த வியாபாரத்தில் நான் தானே கெட்டிக்காரன். சதுரர் கெட்டிக்காரன். அதான் சொல்றார். 5 தந்தது உண்டன்னை கொண்டது இந்தன்னை சங்கரா யார் உள்ள சதுரன். 9 பாடல் 9.
தென்பால் உகந்தாடும் தில்லை சித்தம்பலவான் தென்பால் உகந்தான் பெரும்பித்தன் ஆனாடி பெண்பால் உகந்து பெரும்பித்தன் பெண்பால் உகந்திலே பேதாய் இருநிலத்தோர் வெண்பால் யோகனையை எய்துகிறார்கள் காணாடும் பெண்பால் உகந்து ஆடக்கூடியவன் பெண்பால் உகந்து பெண்பித்தனாக ஆகிவிட்டானே காரணம். அப்படி பெண்பித்தனாகி அவர் திருமணம் செய்யாதவிட்டால் பெண்பித்தன்கள் திருமணம் செய்யாதவிட்டால் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் யோக நிலை எய்தி சாமியார போகிறாங்க. தென் திசை நோக்கி மகிழ்ந்தாடும் தில்லை சிற்றம்பலத்தான் சிவபெருமான் பெண்ணன் விரும்பி பெண்பித்தனானது ஏனே தென்னை நாடும் சேர்ந்து மற்றும் மகிழ்ந்தால் இந்த நிலத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் யோக நிலையில் தவம் செய்து துறவியாய் போயிருப்பார். அடி முட்டாள் பெண்ணே இல்லறமே நல்லறம் என்பதை காட்டுவதற்கு அவர் பெண்ணை தன்னோடு இணைத்துக் கொண்டார். என்ன சொல்றாங்கன்னா, சிவனார் பெண்ணை தன்னோடு இணைத்துக் கொண்டதற்கு காரணம் என்ன? இல்லறமே நல்லறம். உலகத்தில் உள்ளவர்கள் திருமணம் முடித்து குழந்தை விட்டு 100 ஆண்டு காலம் நோய் நொடி என்று வாழ்ந்து சிவனடி அடைய வேண்டும். அப்படி இல்லை என்றால் எல்லாரும் யோகியாக போயிட்டான்னா மனித பூண்டே பூமியில் இல்லாமல் போயிடும். அதனாலதான் அவர் பெண்பித்தனால் பெண்ணை சேர்த்துக் கொண்டார். அதை நீ பெண்பித்தன் என்று சொல்கிறார். பெண்பால் ஒன்றும் தில்லை சித்தம்பலவான் என்பதை சிவபுராணத்தில் மாணிக்கவாசக சுவாமிகள் எவ்வாறு சொல்கிறார்? தில்லை சித்தம்பலவான் என்பதை பெண்பால் உகந்து ஆடும் தில்லை சித்தம்பலவான் என்பதை மாணிக்கவாசகர் புராணத்தில் மாணிக்கவாசகர் எப்படி சொல்கிறார்? தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே தென்னாடுடைய சிவனே போற்றி. தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே தென்னாடுடைய சிவனே போற்றி என்கிறார். வாழ்க்கை துணை நலம் என்பதும் இந்த திருக்குறளில் வருகிற வாழ்க்கை துணை நலமும் இயல்புமே நல்லறம் என்பதைத்தான் குறிப்பிடுகிறது. அதைத்தான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார் மாணிக்கவாசகர். பாடல் எண் 10. தான் அந்தம் இல்லாதான் தனையடைந்த நாயனை ஆனந்த வெள்ளத்து அழுத்து வைத்தான் காணையடே. தான் அந்தம் இல்லாதான் அவருக்கு முடிவடையாது. தான் அடைந்த நாயனை தன்னை நாயனை ஆனந்த வெள்ளத்தில் அழைத்து வைத்தான் காணையடே. ஆனந்த வெள்ளத்தில் அழைத்து வைத்த திருவடிகள் வானுயர்ந்த தேவர்களுக்கு வான்பொருள் காலையோ. ஆனந்த வெள்ளத்தில் அழைத்து வைத்த திருவடிகள் வானுயர்ந்த தேவர்களுக்கு வான்பொருள் தான் காணையோ. என்ன சொல்றாரு? அந்தமும் ஆதியும் இல்லாத இறைவன் தன்னை சரணடைந்த நாய் பிறவிகளையும், அதாவது நாய் குணம் கொண்ட பிறவிகள், நாய் கொண்ட பிறவிகள் மனிதர்களே இருக்கிறார்கள், தேவர்களே இருக்கிறார்கள். நாய் கொண்ட பிறவிகள், நாய் பிறவிகள் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது என்னடி. தன்னை அடைந்தவர்களும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் திருவடிகள் வானில் வாழும் தேவர்களுக்கும் சிறந்த பொருளை வரமாகும். அவர் தேவர்களை மற்றம் மனிதர்களை மற்றம் நாய்க்குணம் அடைத்த தேவர்களையுமே அவர் தன் காலடியில் வந்து வணங்கினார். அவர்களை வாழ்வித்திருக்கிறார். அதான் அவர் வாழ்வித்து சிவன் வாழ்வித்திருக்கிறார். ஆற நாய்க்குணம் படைத்த மனிதராக இருந்தாலும் சரி, நாய்க்குணம் படைத்த தேவராக இருந்தாலும் சரி, சிவனை வணங்கினவர்களை அவர் மன்னித்து அருள் புரிந்திருக்கிறார். நாயனும் கடையனாய் இருப்போரும் தன்னை சரணடைந்தால் தேவராயனும் அவருக்கு அருள் தந்து வரம் தருவான் சிவபெருமான். இதையே கந்தபுராணம் சொல்கிறது. இதைதான் கந்தபுராணம் சொல்கிறது. தீயவை புரிந்தாரானும் கந்தன் திருமுன் உற்றால் தூயவராகி தொல்கதையடைவார். சிவபெருமான் எப்படி எல்லாரையும் நாய்க்குணம் படைத்தவர்களும் கீழானவர்களையும் மோசமானவர்களையும் மன்னித்து அருள் புரிந்து அவர்களை வாழ்வித்தாரோ அதைய கந்தபுராணம் சொல்கிறது. தீயவை புரிந்தாரேனும் கந்தன் திருமுன் உற்றால் தூயவராகி தொல்கதை அடைவார். ஏனென்றால் அவர் சூரபன்மனையும் மற்ற அரக்கர்களையும் அவர் கொல்லவில்லை, வேறு வேறு உருவங்களாக மாற்றி நம்மையே வணங்கச் செய்தார். அதைத்தான் சிவபெருமான் செய்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் முருகன் செய்து கொண்டிருக்கிறார். இது 10வது பாடல். இந்த 10வது பாடலோடு இன்னும் 10 பாடல் பாதி இருக்கு. அதை அடுத்த பாடம் பார்க்கலாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முடிச்சுட்டோமா?
வாழ்த்து பாடல் பாடலாம். அம்மா பிரேமம்மா. ஐயா இதோ இருக்கம்மா, அதை பாடுறேன். சிவாய சரி. நம. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருள்முகம் வாழ்க வெற்பை ஊறு செய்தனிவேல் வாழ்க புக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானி தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அம்மா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கோங்கம்மா.